வணக்கம். இந்த பாருங்க, இது குட்டிப்பாளையம் கிராமத்தில் உள்ள சுடுகாடு. இது நல்லா பார்த்துக்குங்க. இதுக்கு பக்கத்தில் இந்த ஆலமரம், இது 150 பகுதி எரிஞ்சு போச்சு பாருங்கள். இந்த பக்கம் மட்டும் பச்சை இருக்கு. என்ன அப்படியே பாருங்கள், கீழே அந்த மரத்துக்கு கீழே எவ்வளோ குப்பையை கொண்டாந்து கொட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். மக்கும் குப்பை, மக்காத குப்பை. இது மக்கிற குப்பை தான், இல்லைன்னு சொல்லலை. மரத்துக்கு கீழே கொண்டாந்து போட்டால் அந்த பக்கம் பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்கள், எரிஞ்சிக்கிட்டு வருது பாருங்கள். அந்த பக்கம் பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு வருது. இந்த ஒரு ஆலமரத்தை 150 வருஷம் 200 வருஷம் இருக்கிற ஒரு ஆலமரம் திரும்பி நம்ம வச்சு வளர்க்க முடியுமா? ஏற்கனவே பாதி எரிஞ்சு போச்சு, அதிலேருந்து உயிர் உண்டாகி வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு கீழே இவ்வளோ குப்பையை கொண்டாந்து கொட்டியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ குப்பைன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி இந்த பக்கம் கொண்டாந்து வண்டியை கொண்டாந்து நிப்பாட்டிக்கிறாங்க. யாரும் வராத நேரத்தில் லவக்குன்னு கொண்டாந்து கொட்டி விட்டு போயிடுறாங்க குப்பையை. இந்த பாருங்கள், இதிலேருந்து பாருங்கள் எவ்வளோ தூரம்னு பாருங்கள். எல்லாம் குப்பை தான். இது ஏன் இப்படி குப்பையை கொட்டுறாங்கன்னு எனக்கே ஒன்றும் தெரிய மாட்டாங்க. பொதுவான எல்லா மக்களுக்கும், பொதுமக்களுக்கு எவ்வளோ பெரிய இடையூறாக இருக்குது. இந்த பக்கம் போக முடியல, வர முடியல, ஒரே நாத்தம் பாருங்கள். ஒரு கல்யாண மண்டபத்தோடைய கழிவு கொண்டாந்து போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். மாடு தின்னுட்டு இருக்கு பாருங்கள். இது கல்யாண மண்டபத்தோட ஒரு கழிவு. அது எந்த கல்யாண மண்டபம்னு தெரியல. எந்த மண்டபத்துலேயோ இருந்து ஒரு மண்டபத்தில் கொண்டா குப்பையை கொட்டியிருக்காங்க பாருங்கள். எல்லா மண்டபத்தில் உள்ள குப்பை, இலை, இந்த என்வி சாப்பிட்ட கழிவு எல்லாமே, மட்டன் சிக்கன் சாப்பிட்டு அதில் உள்ள பேப்பரு பாருங்கள். பாருங்கள், ஒரு ஈயை பாருங்கள். சந்தேகமாக இருந்தால் பாருங்கள், ஈ எவ்வளோ முக்கியதுன்னு மட்டும் பாருங்கள். ஒரே ஈ பறக்குது பாருங்கள், எவ்வளோ ஈ பறக்குதுன்னு பாருங்கள். இதை சொன்னால் யாருமே கேட்கவே மாட்டாங்கிறாங்க. அவங்கவுங்க ஒன்றா கொட்டுறாங்க, அவங்கவுங்க நெருப்பு வச்சுட்டு போயிடுறாங்க. பாருங்கள் எவ்வளோ தூரம் பிடிச்சி எரியுதுன்னு பாருங்கள். எங்கெங்கெல்லாம் நெருப்பு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள்.